வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முக்கிய தகவலாக நாம் இப்போ பார்க்கலாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை என்றைக்கு வெளியிடுறாங்க அப்படின்ற தேதி நமக்கு வெளியாகிடுச்சு. ஸோ மக்களே கவலையப்படுங்க. கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வருகின்ற நவம்பர் 19ஆம் தேதி காலை 19 மணி அளவில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கும். ஸோ நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ நவம்பர் 19 அன்று இதை நீங்கள் ப்ராசஸை பண்ணலை அப்படின்னா பிஎம் கிசானுடைய இந்த தவணையை நீங்கள் இழக்க நேரிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்றத தயவு செய்து பார்த்துக்கோங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் 21வது தவணை தொகை யோஜனாவின் பயனாளிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 21வது தவணைக்கான வெளியீட்டு தேதியை அறிவித்துள்ளது. அதாவது தகுதியுள்ள விவசாயிகள் அனைவருக்கும் அனைத்து கணக்குகளுக்கும் விரைவில் 2000 தொகை மாற்றப்படும். இருப்பினும் இகேஒய்சி முடிக்காதவர்கள் அவர்களின் நிதியில் தாமதம் ஏற்படலாம். ஸோ இதை பற்றி தாங்க நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இகேஒய்சி தயவுசெய்து முடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசானுடைய தவணை வரத்துக்கு தாமதம் ஏற்படுங்க. நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளின் காத்திருப்பு முடிந்துவிட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணைக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. வருகின்ற நவம்பர் 19 புதன்கிழமை காலை 2 மணியிலிருந்து மாலை பிற்பகல் 2 மணி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிசான் சம்மன் தகுதியான விவசாயிகளுடைய கணக்குகளுக்கு 2000 ரூபாயை மாற்றுவார். மொத்த தொகை 18,000 கோடி ரூபாய். இருப்பினும் இதற்கு முன்பே மில்லியன் கணக்கான சந்தேகத்திற்கிடமான பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அது எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. மத்திய அரசின் சரிபார்ப்பின்படி தகுதி அளவுகளை பூர்த்தி செய்யாவிட்டாலும் 3.1 மில்லியனுக்கும் அதிகமான பயனாளிகள் விவசாயி பிரதமர் கிசான் சம்மன் நிதியிலிருந்து பலன்களை பெற்று வந்தனர். அவர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படலாம். மேலும் இன்னும் கிசான் அடையாள அட்டை பெறாத விவசாயிகளுக்கு பின்னடைவை சந்திக்க நேரிடும். கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பணிகளை நீங்கள் முடித்திருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நவம்பர் 19ஆம் தேதி உங்கள் கணக்கில் இந்த அமௌண்ட் வரவு வைக்கப்படுங்க. ஸோ உங்கள் விவசாய ஐடியை நீங்கள் உருவாக்கல அப்படின்னா தயவுசெய்து உருவாக்கி வைத்து கொள்ளுங்கள். அது ஒரு நல்ல விஷயம். மத்திய மாநில அரசுகளால் அரசாங்க திட்டங்களிலிருந்து பயனடைய விவசாயிகள் ஒரு அடையாள அட்டையை பயன்பெற வேண்டும். ஸோ ரெண்டாவது, அந்த இகேஒய்சி நீங்கள் முடிக்கல அப்படின்னா தயவுசெய்து இகேஒய்சி முடித்து வைத்து கொள்ளுங்கள். தகுதியற்ற விவசாயிகளும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பலன்களை பெறுவதாக தகவல்கள் வருகின்றன. இதன் விளைவாக அரசாங்கம் இகேஒய்சியை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இகேஒய்சி முடித்த விவசாயிகளுக்கு நவம்பர் 19ஆம் தேதி அவர்களின் கணக்குகளில் 2000 தொகை கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே பெறவில்லை என்றால் உடனடியாக செய்யுங்கள். இகேஒய்சி எப்படி செய்வது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இகேஒய்சி நீங்கள் தயவுசெய்து முடிச்சுக்கோங்க. முடித்தா மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் கணக்கு வரவு வைக்கப்படும். ஸோ ஜன்தன் கணக்கு உள்ள விவசாயிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜன்தன் கணக்குகளுக்கான இகேஒய்சி செயல்முறை நடந்து கொண்டிருக்கிறதுங்க. உங்கள் வங்கியில் போயிட்டு உங்களுடைய ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள இகேஒய்சி முடிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு எல்லாமே வைக்கப்படும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய 4 மாநிலங்களில் இந்த 21வது தவணை அரசாங்கம் ஏற்கனவே அவங்க அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மற்ற மாநிலங்கள் மற்றும் அனைத்து மாநிலங்கள்லையுமே 21வது தவணை தொகை இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்காக வர வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஸோ கிசான் பிஎம் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முக்கிய தகவலாக நாம் இப்போ பார்க்கலாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை என்றைக்கு வெளியிடுறாங்க அப்படின்ற தேதி நமக்கு வெளியாகிடுச்சு. ஸோ மக்களே கவலையப்படுங்க. கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வருகின்ற நவம்பர் 19ஆம் தேதி காலை 19 மணி அளவில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கும். ஸோ நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு
கிடையாதுங்க. ஸோ நவம்பர் 19 அன்று இதை நீங்கள் ப்ராசஸை பண்ணலை அப்படின்னா பிஎம் கிசானுடைய இந்த தவணையை நீங்கள் இழக்க நேரிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்றத தயவு செய்து பார்த்துக்கோங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் 21வது தவணை தொகை யோஜனாவின் பயனாளிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 21வது தவணைக்கான வெளியீட்டு தேதியை அறிவித்துள்ளது. அதாவது தகுதியுள்ள விவசாயிகள் அனைவருக்கும் அனைத்து கணக்குகளுக்கும் விரைவில் 2000 தொகை மாற்றப்படும். இருப்பினும் இகேஒய்சி முடிக்காதவர்கள் அவர்களின் நிதியில் தாமதம் ஏற்படலாம். ஸோ இதை பற்றி தாங்க நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இகேஒய்சி தயவுசெய்து முடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசானுடைய தவணை வரத்துக்கு தாமதம் ஏற்படுங்க. நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளின் காத்திருப்பு முடிந்துவிட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணைக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. வருகின்ற நவம்பர் 19 புதன்கிழமை காலை 2 மணியிலிருந்து மதியம் பிற்பகல் 2 மணி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிசான் சம்மன் தகுதியான விவசாயிகளுடைய கணக்குகளுக்கு 2000 ரூபாயை மாற்றுவார். மொத்த தொகை 18,000 கோடி ரூபாய். இருப்பினும் இதற்கு முன்பே மில்லியன் கணக்கான சந்தேகத்திற்கிடமான பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அது எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. மத்திய அரசின் சரிபார்ப்பின்படி தகுதி அளவுகளை பூர்த்தி செய்யாவிட்டாலும் 3.1 மில்லியனுக்கும் அதிகமான பயனாளிகள் விவசாயி பிரதமர் கிசான் சம்மன் நிதியிலிருந்து பலன்களை பெற்று வந்தனர். அவர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படலாம். மேலும் இன்னும் கிசான் அடையாள அட்டை பெறாத விவசாயிகளுக்கு பின்னடைவை சந்திக்க நேரிடும். கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பணிகளை நீங்கள் முடித்திருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நவம்பர் 19ஆம் தேதி உங்கள் கணக்கில் இந்த அமௌண்ட் வரவு வைக்கப்படுங்க. ஸோ உங்கள் விவசாய ஐடியை நீங்கள் உருவாக்கல அப்படின்னா தயவுசெய்து உருவாக்கி வைத்து கொள்ளுங்கள். அது ஒரு நல்ல விஷயம். மத்திய மாநில அரசுகளால் அரசாங்க திட்டங்களிலிருந்து பயனடைய விவசாயிகள் ஒரு அடையாள அட்டையை பயன்பெற வேண்டும். ஸோ ரெண்டாவது அந்த இகேஒய்சி நீங்கள் முடிக்கல அப்படின்னா தயவுசெய்து இகேஒய்சியை முடித்து வைத்து கொள்ளுங்கள். தகுதியற்ற விவசாயிகளும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பலன்களை பெறுவதாக தகவல்கள் வருகின்றன. இதன் விளைவாக அரசாங்கம் இகேஒய்சியை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இகேஒய்சி முடித்த விவசாயிகளுக்கு நவம்பர் 19ஆம் தேதி அவர்களின் கணக்குகளில் 2000 தொகை கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே பெறவில்லை என்றால் உடனடியாக செய்யுங்கள். இகேஒய்சி எப்படி செய்வது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இகேஒய்சி நீங்கள் தயவுசெய்து முடிச்சுக்கோங்க. முடித்தா மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் கணக்கு வரவு வைக்கப்படும். ஸோ ஜன்தன் கணக்கு உள்ள விவசாயிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜன்தன் கணக்குகளுக்கான இகேஒய்சி செயல்முறை நடந்து கொண்டிருக்கிறதுங்க. உங்கள் வங்கியில் போயிட்டு உங்களுடைய ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள இகேஒய்சி முடிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு எல்லாமே வைக்கப்படும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய 4 மாநிலங்களில் இந்த 21வது தவணை அரசாங்கம் ஏற்கனவே அவங்க அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மற்ற மாநிலங்கள் மற்றும் அனைத்து மாநிலங்களிலுமே 21வது தவணை தொகை இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்காக வர வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஸோ கிசான் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.